மறந்தும் கூட இந்த உணவை ஃப்ரிட்ஜில் வைத்து சாப்பிடாதீர்கள். சொல்லி வைத்தாற் போல இருக்கே. நாம் வெளியில் வைக்கும் சில உணவுகள் விரைவில் கெட்டு போய்விடும் என்பதால் அதனை ஃப்ரிட்ஜில் வைத்துக் கொள்கிறோம். குளிர்சாதன பெட்டி நம் வீடுகளில் மிகவும் அவசியமான மற்றும் அடிக்கடி பயன்படுத்தப்படும் எலக்ட்ரானிக் சாதனங்களில் ஒன்றாக மாறியிருந்தாலும் உணவுகள் மற்றும் மளிகை பொருட்களை சேமித்து வைக்க அதை பயன்படுத்துவதை கருத்தில் கொண்டு நாம் அதை தவறான வழியில் பயன்படுத்துகிறோம். குளிர்சாதன பெட்டி காய்கறிகள் மற்றும் பழங்களை நீண்ட காலத்திற்கு புதியதாகவும் பாதுகாப்பாகவும் வைக்க பயன்படுகிறது. ஆனால் அனைத்து வகையான பொருட்களையும் குளிர்சாதன பெட்டியில் வைப்பது மிகவும் ஆபத்தானது மற்றும் பலருக்கு இது பற்றி தெரியாது. கோடை காலத்தில் உணவுகள் சீக்கிரமாக கெட்டுவிடும். அதிலும் சில உணவுப் பொருட்கள் காய்கறிகள் கெட்டுவிடும் அபாயம் உள்ளது. வீட்டில் ஃப்ரிட்ஜ் வைத்திருந்தால் பொருட்கள் பல நாட்களுக்கு கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் எதையாவது நிரப்பி வைக்கும் பழக்கம் நம்மில் பலருக்கும் உண்டு. ஆனால் உணவுப் பொருட்களை நீண்ட நேரம் பாதுகாப்பாக வைத்திருக்க குளிர்சாதன பெட்டிகள் பயன்படுத்தப்படுகின்றன. அது தவறானது. நீங்கள் குறைந்த சர்க்கரை உணவில் கலோரிகளை எண்ணும் போதெல்லாம் கெட்சப்பை தவிர்ப்பது பற்றி நினைக்கவில்லை. ஃப்ரிட்ஜில் வைக்கப்படும் 1 ஸ்பூன் கெட்சப்பிலும் 1/4 ஸ்பூன் அளவு சர்க்கரை அதிகமாக இருக்கும். குளிர்சாதன பெட்டியில் இருந்து கெட்சப்பை மாற்றுவதன் மூலம் நீங்கள் வீட்டின் முட்டை மரினாரா சாஸ் செய்யலாம். 1 ஸ்பூன் மயோனேஸில் சுமார் 93.8 கலோரிகள் உள்ளன. குளிரூட்டப்பட்ட மயோனேஸே குறைவான பயனுடையதாக இருக்கலாம். ஆனால் சில சமயங்களில் மயோனைஸுடன் சாண்ட்விச் சாப்பிடுவது உடல் ஆரோக்கியத்திற்கு பிரச்சனையை அதிகரிக்கிறது. இந்த குளிர்சாதன பொருட்களில் செயற்கை இனிப்புகள் உள்ளன. சுவையூட்டப்பட்ட பால் அல்லாத கிரீம்களில் கார்ன் சிரப், சோயாபீன் எண்ணெய், பருத்தி விதை எண்ணெய், சோடியம் காசினேட், பொட்டாசியம் பாஸ்பேட், மோனோ மற்றும் டைகிளிசரைடுகள் போன்ற பொருட்கள் உள்ளன. இது தவிர பால் மட்டுமே உட்கொள்ள வேண்டும். சோடா அதிக கலோரிகளை கொண்டிருப்பதால் ஆரோக்கியத்திற்கு மிகவும் ஆபத்தானது. கோடையில் சோடா ஒவ்வொரு குளிர்சாதன பெட்டியிலும் வைக்கப்படுகிறது. அதை உடனடியாக உங்கள் குளிர்சாதன பெட்டியிலிருந்து அகற்றவும். சுவைக்காக இயற்கை பானங்களை எடுத்துக் கொள்ளுங்கள். அசைவ உணவை நீண்ட நேரம் பாதுகாப்பாக வைத்திருக்க அனைவரும் குளிர்சாதன பெட்டியில் வைக்கின்றனர். ஹாம், தொத்திறைச்சி மற்றும் சோள மாட்டிறைச்சி குளிர்சாதன பெட்டியில் வைப்பது ஹாட் டாக்ஸுடன் சேர்த்து புற்றுநோயின் அபாயத்தை அதிகரிக்கிறது. இயற்கை பானங்கள் டானிக் நீரில் 124 கலோரிகள் உள்ளன. இது தவிர தேவைக்கு அதிகமாக சர்க்கரை சேர்க்கப்படுகிறது. இந்த குளிரூட்டப்பட்ட தண்ணீர் கோலா போன்றது. இது காக்டெயில் கலவையாக பயன்படுத்தப்படுகிறது. மாறாக இயற்கை பானங்களை பயன்படுத்த வேண்டும். குளிர்சாதன பெட்டியில் சேமிக்கப்படும் கிரீன் சால்ட் டிரெஸ்ஸிங் மிகவும் கொழுப்பு உள்ளது. பொதுவாக சர்க்கரை அல்லது உப்பு இதில் அதிகம் பயன்படுத்தப்படுகிறது. இது ஆரோக்கியத்தில் மோசமான விளைவை ஏற்படுத்தும் பல காரணிகளை கொண்டுள்ளது. இது தவிர ஆலிவ் எண்ணெய், கடல் உப்பு மற்றும் வினிகர் சேர்த்து சாலட் தயார் செய்யவும். பிரெஞ்சு பொரியல் ஃப்ரீசரில் உறைந்த பொரியல்களை அனைவரும் விரும்புவார்கள். ஆனால் அவை கொழுப்பு சத்து நிறைந்தவை. இது நிறைய கலோரிகளை கொண்டுள்ளது மற்றும் உப்பு தெளிப்பதன் மூலம் அதிக தீங்கு விளைவிக்கும். தக்காளியை குளிர்சாதன பெட்டியில் வைப்பது அதன் சுவை மற்றும் அமைப்பை பாதிக்கலாம். தக்காளியை குளிர்சாதன பெட்டியில் வைப்பதால் அவற்றின் சுவையை இழந்து மிருதுவாக மாறும். இருப்பினும் நீங்கள் அவற்றை புதியதாக வைத்திருக்க விரும்பினால் அவற்றை சுத்தம் செய்து ஒரு காகித பையில் சேமிக்கவும். இந்த வழியில் தக்காளி 3-4 நாட்கள் வரை ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.